ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கர்ப்பத்தின் 6வது மாதத்தில் சாப்பிட வேண்டிய உணவு முறைகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கர்ப்ப காலத்தின் 6வது மாதத்தில் குமட்டல் கட்டுப்பாட்டில் இருந்தால் உங்களுக்கு பசியின்மை அதிகரிக்கலாம். இந்த கட்டத்தில் குழந்தைக்கு ஊட்டச்சத்து தேவை. கர்ப்ப காலத்தின் 6வது மாதத்தில் எப்போதும் சாப்பிட விரும்பலாம். எனினும் தொடர்ந்து சாப்பிடுவதை தவிர்த்து சரியானதை சாப்பிட வேண்டும். இந்த மாதம் குழந்தையின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கும். அதனால் ஆரோக்கியமான உணவுகளை சேர்ப்பது இன்றியமையாதவை. நெக்ஸ்ட் ஒன் புரத உணவுகளை சேருங்கள். இந்த முக்கியமான ஊட்டச்சத்து தினசரி உணவில் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். எனினும் நீங்கள் கொழுப்பு நிறைந்த மீன் மற்றும் தோல், இறைச்சி, கொழுப்பு ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். அதிகப்படியான சிவப்பு இறைச்சியை தவிர்ப்பது நல்லது. வேறு என்ன சேர்க்கலாம்? மெலிந்த இறைச்சி, வெள்ளை மீன், முட்டைகள், கருப்பு பீன்ஸ், டோஃபு ஆகியவற்றை சேர்க்க வேண்டும். இந்த உணவுகளில் உடலுக்கு தேவையான புரதத்தை கொடுப்பதன் மூலம் உங்கள் வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் பயனளிக்கும். செகண்ட் ஒன் கார்போஹைட்ரேட். கர்ப்ப காலத்தில் கார்போஹைட்ரேட்கள் ஒரு பகுதியாக பரிந்துரைக்கப்படுகிறது. இது எவ்வளவு எடை கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் அமைகிறது. உருளைக்கிழங்கு, பாஸ்தா, இனிப்பு சோளம், விதைகள் மற்றும் நட்ஸ், ஓட்ஸ் இவை கார்ப்ஸ் நிறைந்த சில உணவுகள் மற்றும் ஆரோக்கியமானவையும் கூட. தேர்ட் ஒன் காய்கறிகள். காய்கறிகளின் நன்மை அனைவருக்கும் தெரியும். கர்ப்பத்தின் 6வது மாதத்தில் அவை உணவில் இன்னும் முக்கியமான பகுதியாகும். பீட்ரூட், முட்டைக்கோஸ், அஸ்பரகஸ், கீரைகள், கேரட், பூசணிக்காய், டர்னிப், கத்திரிக்காய், பச்சை பீன்ஸ், தக்காளி இவை சுவையான காய்கறிகள். கர்ப்பிணிகளின் வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் நன்மை பயக்கும். ஃபோர்த் ஒன் பழங்கள். பழங்கள் புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியவை. கர்ப்பமாக இருக்கும்போது மிக சிறந்த உணவுகளின் முக்கியமான இடம் பழங்களுக்கு உண்டு. வாழைப்பழம், திராட்சை, கிவி பழம், ஆப்பிள், பேரிக்காய், ஆரஞ்சு இந்த பழங்கள் குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவும். இது ஊட்டச்சத்துக்களின் சிறந்த ஆதாரமாகும். இந்த சுவையான உணவுகளை தினசரி 1 அல்லது 2 விதமான பழங்களை சேர்ப்பது நல்லது. ஃபிஃப்த் ஒன் பால் பொருட்கள். கர்ப்பத்திற்கு முன்பு பால் பொருட்களை தவிர்த்திருந்தால் பால் பொருட்களை இந்த மாதத்தில் சுவைக்கலாம். இது சரியான நேரமும் கூட. நீங்கள் உட்கொள்ளும் கால்சியம் உங்கள் குழந்தையின் எலும்புகள் வலுவாக வைத்திருக்க உதவும். அதிக எடை அதிகரிப்பதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் கொழுப்பு நீக்கப்பட்ட அல்லது குறைந்த கொழுப்புள்ள பால் பொருட்களை தேர்வு செய்யலாம். இதிலும் கால்சியம், புரதமும் நிறைந்திருப்பதால் இது குறித்து கவலை வேண்டாம். எனினும் லாக்டோஸ் சகிப்புத்தன்மை ஏற்படுவதால் மருத்துவரை அணுகுவது நல்லது. பால் பொருட்களில் தயிர், சீஸ், பால் போன்றவற்றை எடுக்கலாம். சிக்ஸ்த் ஒன் திரவங்கள். கர்ப்பத்தின் இந்த கட்டத்தில் நீங்கள் அதிக தண்ணீர் மற்றும் பழச்சாறுகளை குடிக்க வேண்டும். மருத்துவர்கள் ஒவ்வொரு நாளும் 6 முதல் 8 டம்ளர் வரை திரவங்களை எடுத்துக்கொள்ள பரிந்துரைக்கிறார்கள். உங்கள் குழந்தைக்கு தண்ணீரில் இருக்கும் அத்தியாவசிய தாதுக்கள் கொடுக்க வேண்டும். புதிய பழச்சாறுகள் ஆரோக்கியமான கர்ப்பம் மற்றும் குழந்தை பெற தேவையான ஊட்டச்சத்துக்களை உங்களுக்கு வழங்குகிறது. செவன்த் ஒன் தவிர்க்க வேண்டிய உணவுகள். கடல் உணவு, சமைக்கப்படாத சூசி, கடல் உணவு, அதிக பாதரசம் நிறைந்த பச்சை மீன் குழந்தைக்கு ஆபத்தான லிஸ்டீரியோசிஸ் போன்ற உணவு மூலம் பரவும் நோய்களை உண்டாக்கும். சமைக்கப்படாத இறைச்சி. இறைச்சியில் பாக்டீரியாக்கள் இருப்பதால் நன்றாக சமைத்து இறைச்சியை மட்டுமே எப்போதும் எடுக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். உணவுக்காக இறைச்சியை சமைப்பதாக இருந்தால் அதை நன்றாக கவனமாக சமைக்க வேண்டும். அதனால் வெளியில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. பேஸ்ட்ரைட் செய்யப்படாத சீஸ், பாலாடை கட்டிகளை தவிர்க்கவும். கடினமான பாலாடை கட்டிகளை கர்ப்ப காலத்தில் தவிர்ப்பதே நல்லது. குறிப்பாக 6வது மாதத்தில் இதில் நோயை உண்டாக்கும் பாக்டீரியாக்கள் இருக்கலாம். அதை தவிர்ப்பது நல்லது. காரமான உணவு. சூடான மற்றும் காரமான ஒன்றை சாப்பிட விரும்பலாம். ஆனால் அதிக காரமான உணவை தவிர்ப்பதே நல்லது. வயிற்றில் எரியும் மற்றும் அஜீரணம் பெறும் அசௌகரியத்தை உண்டாக்கும். இது குழந்தைக்கு ஏற்ற சுவையல்ல. அதனால் காரத்தை கட்டுப்படுத்துங்கள். காஃபின் கலந்த பானங்களை தவிர்ப்பது நல்லது. மூலிகை தேநீர் ஆரோக்கியமான பானம் ஆகும். ஆனால் கர்ப்பத்தின் இதை தவிர்க்க வேண்டும். மது மற்றும் புகைப்பழக்கம் இருந்தால் அதை தவிர்க்க வேண்டும். இது குழந்தைக்கு அதிக ஆபத்தை உண்டாக்கும். எனவே கர்ப்ப காலத்தின் குழந்தையின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.